ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் இயல் 4ல இருந்து இலக்கணம் பொது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதாவது இலக்கணத்தில் உள்ள பொதுவான விஷயங்களை பற்றி இதில் சொல்றதுனால தான் இலக்கணம் பொது. இலக்கணம் 5 வகைப்படும். உங்களுக்கே தெரியும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அந்த 5 இலக்கணத்திலையும் சொல்லப்படாத பொதுவான விஷயங்களை வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இலக்கணம் பொது அப்படிங்கிற ஒரு இயல், தனி இயல், 4வது இயல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதில் உள்ள விஷயங்களை வந்து ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இருதிணை. இது நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். இருதிணை, உயர்திணை, அஃறிணை. அஃறிணை புரியுதா? உயர்திணை, அஃறிணை நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். திணை 2. சரியா? இது நம்ம எங்கே படிச்சிருப்போம்னா இயல் 6லையும் படிச்சிருப்போம். அப்புறமா எழுத்து சொல் படிக்கும் போதும் ஒரு சில இது வந்திருக்கலாம். ஓகேவா? பால் எல்லாம் சொல் படிக்கும்போது படிச்சிருப்போம். அதனால திணை வந்து 2. எதெல்லாம்? உயர்திணை, அஃறிணை. அப்போ உயர்திணை எது? உயர்திணை வந்து 6 உடைய மக்கள் எல்லாருமே உயர்திணை. 6 உடைய மக்கள் எல்லாருமே உயர்திணை. சரியா? அப்ப அடுத்தது அஃறிணைனா என்ன? அஃறிணைனா அல் கூட்டல் திணை தான் அஃறிணை. அது என்ன மீனிங் தெரியுமா? அல் பிளஸ் திணைனா அந்த 6 அல்லாதன்னு அர்த்தம். 6 அல்லாத, அதான் அஃறிணை. அஃறிணை அல் கூட்டல் திணை அஃறிணை. சரியா? அப்போ அது எப்படின்னா அல்லாத, அந்த 6 அல்லாத மீதி உள்ள அறிவு உள்ள உயிர்கள். 6 உயிர்கள் போக மீதி உள்ள உயிர்கள் இருக்குல்ல, உயிர்கள் மொத்தம் 6 வகைப்படுத்திருந்தாங்க இல்லையா தொல்காப்பியர்? ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, 4 5 6 படுத்திருப்பாங்க. 6 போக மீதி உள்ள 5. அதுக்கப்புறமா உயிர் அல்லாத பொருட்கள் எல்லாமே அஃறிணை. 6 இல்லாத மீதி உயிர்கள். அடுத்தது என்னது? உயிர் இல்லாத, உயிர் உள்ள 5 வரைக்கும் உள்ளதும், அப்புறம் உயிர் அல்லாத. இது எல்லாமே அஃறிணை தான். உயர்திணை, அஃறிணை 2 பகுதி. சரியா? அடுத்து நம்ம இதுவும் படிச்சாச்சு. ஐம்பால் படிச்சிருப்போம். ஐம்பால்னு சொன்னா ஆரோக்கிய பால், நாஞ்சில் பால் அப்படிலாம் சொல்லிடக்கூடாது. ஆட்டுப்பால், மாட்டுப்பால். இது என்னது? பால் வந்து மொத்தம் 5 வகைப்படும். பால் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். சரியா? ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், ஒன்றன்பால். இதுதான் பால் 5. ஏற்கனவே படிச்சாச்சு. லைட்டா ரீகால் படிக்கிறேன். சரியா? அப்போ பால் 5 வகைப்படும். ஆண்பால், பெண்பால். அப்போ அதிலையும் பார்த்துக்கிட்டோம். அந்த பால் பகுப்பையே உயர்திணைக்கு 3, அஃறிணைக்கு 2 அப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க. பால் பகுப்பு வந்து உயர்திணைக்கு 3, அஃறிணைக்கு 2 இது பிரிச்சு வச்சிருக்காங்க. சரியா? அப்ப அதுல உயர்திணைக்கு எதெல்லாம் அப்படின்னு பார்த்தா ஆண்பால், பெண்பால், பலர்பால். இது எது? உயர்திணைக்குரியது. அஃறிணைக்குரியது எது? ஒன்றன்பால், பலவின்பால். சரியா? ஆண்பால்னா உங்களுக்கே தெரியும், ஆணை குறிப்பது. பெண்பால் பெண்ணை குறிப்பது. ஆணும் பெண் பலரை குறிச்சா பலர்பால். சரியா? மக்கள்ல பலரை குறிச்சா பலர்பால். அஃறிணை பகல் பகுப்பது 2. 1 ஒன்றன்பால். அஃறிணையில ஒன்றை குறித்தா ஒன்றன்பால், பலதை குறித்தா பலவின்பால். அஃறிணையில வந்து 2 தான் பிரிவு, 3வது கிடையாது, பலர்பால் கிடையாது. ஓகேவா? அதனால ஒன்றை குறித்தா ஒன்றன்பால், பலதை குறித்தா பலவின்பால். ஓகேவா? அடுத்தது நம்ம எது பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவிடம். இதுவும் படிச்சேதான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருந்திருப்பேன். நம்ம வீடியோல இருக்கு, பார்த்துருக்க. தெரியாதவங்க நம்ம வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே சரியா? நம்ம பழைய வீடியோக்கள்ல இதெல்லாம் இருக்கும். மூவிடம் அப்படின்னு சொன்னா நான் எப்போதுமே எப்படி சொல்வேன்னா, அந்த மூவிடத்தை இடம்னு சொன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நாகர்கோவில், பார்வதிபுரம், சென்னை, மெட்ரோ அப்படிலாம் கிடையாது. இடம் அப்படின்னு சொல்றது என்னன்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை. நான் எப்போதுமே இப்படிதான் சொல்லி வந்திருக்கேன். தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மைனா நான், என் முன்னால இருக்கக்கூடியவங்க முன்னிலை, வேற ஆட்கள் படர்க்கை. தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை, முன்னிலை, படர்க்கை. இப்படிதான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேவா? தன்மைனா நான். ஓகேவா? நான், நாம், நாங்கள், இதெல்லாம் தன்மை. புரியுதா? முன்னிலைன்னா என் முன்னால இருக்கக்கூடிய நீங்க தான். என் முன்னால இருக்கக்கூடியது யாரு? இப்ப என் முன்னால இருக்கக்கூடிய நீங்க தான். நீ, நீங்கள். இதுதான் என்னது? முன்னிலை. நீவீர்லாம் சொல்லியிருப்பாங்க. நீவீர், நீர், நீவீர் இதெல்லாம் வந்து இலக்கியங்கள்ல முன்னாலே எழுதப்பட்டது. இப்போ வந்து பெரும்பாலும் யாரும் அப்படி எழுதுறது இல்லை. ஆனால் அதுக்காக தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது. நீர், நீவீர் இது எல்லாமே முன்னிலை தான். நீ, நீங்கள், நீர், நீவீர் இதெல்லாம் முன்னிலை. ஓகே, என் முன்னால இருக்கக்கூடியது. படர்க்கை என்னது? 3ஆம் நபர், தேர்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். 3ஆம் நபர். சரியா? அவன், அவள், அவர், அவை, அது இதெல்லாம் தேர்ட் பர்சன். புரியுதா? அங்கே இருக்கிறவங்க. அதான் இது இருக்கு. தன்மை, முன்னிலை, படர்க்கை.
புரிஞ்சுதா? இந்த தன்மை முன்னிலை படற்கையிலையும் கூட எப்படி வச்சிருக்காங்கன்னா, தன்மை பெயர் தன்மை வினை, முன்னிலை பெயர் முன்னிலை வினை, படற்கை பெயர் படற்கை வினை. அதை தான் அங்கே பிரித்து கொடுத்துருக்கேன், பெரிய அட்டவணை கொடுத்துருப்பாங்க. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஈஸி தான். தன்மையில பெயர் சொற்கள் நவுன், அதெல்லாம் தன்மையில உள்ள பெயர் சொற்கள் வந்து அது பெயர், தன்மை பெயர். தன்மையில் உள்ள வினை சொற்கள் வந்து அது வினை, அவ்வளவுதான். எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம்? தன்மையில பெயர் என்னது? நான், அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான், நாங்கள், நாம், இதெல்லாம் சொல்லிட்டேன். இதுலயும் நீங்க எப்படி பார்க்கணும்னா, தன்மையிலையும் ஒருமை பன்மை பார்க்கணும். வெறும் நீங்க வந்து தன்மையில வந்து என்ன பண்ணக்கூடாது, தன்மையில ஒருமை பன்மை கண்டுபிடிக்கணும், அதையும் பார்த்துடுங்க. ஏன்னா அப்படியும் கேட்பாங்க, தன்மையில ஒருமை எது, பெயர் சொல்ல ஒருமை எது, வினையில ஒருமை எது, பன்மை எது அப்படின்னு கேட்பாங்க. புரியுதா? அப்ப அதையும் நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நான் சொன்னா பெயர் சொல் ஒருமை, நாங்கள் அதுவும் பெயர் தான், ஆனா பன்மை. ஓகேவா? புரியுதான சொல்றது? அதுவும் பன்மை, பெயர் சொல் தான். அதே தன்மையில வினை சொல்லி எப்படி வரும், எப்படி சொல்லி பார்க்கணும்னா, நான் வந்தேன். அப்ப நான் அப்படிங்கிற பெயர் சொல், வந்தேன்னு சொன்னா நான் வந்தேன் தானே, அப்ப வந்தேன்னு சொன்னா தன்மை தானே, தன்மையில வினை சொல் ஒருமை. தன்மையில வந்தேன்னு சொன்னா ஒருமை, அதையும் கேட்பாங்க. தன்மையில வினை கண்டுபிடிச்சிட்டோம் சரியா, தன்மையில வினை, வந்தேன்கிறது வினை சொல், அந்த வினை சொல்லி ஒருமையா பன்மைன்னு கேட்பாங்க. அப்போ தன்மையில நம்ம எப்படி சொல்லணும், வந்தேன்கிறது வந்து ஒருமை, வந்தோம்னு சொன்னாதான், நாங்கள் வந்தோம் அப்படி சொன்னா பன்மை. அது நீங்க அப்படிதான் வச்சு கண்டுபிடிக்கணும், நாங்கள் வந்தோம், நான் வந்தேன். அப்ப அதுல எது ஒருமை எது பன்மை, புரியுதா? அது வந்து பெயர் சொல்லா வினை சொல்லா, அவங்களுக்கே தெரியும். வினைனா வேர்பு, அப்படிதானே, ஒரு ஆள் செய்யக்கூடிய செயல், ஆக்ஷன், செயல் இருக்கான்னு பார்க்க, நம்ம செய்யக்கூடிய செயலை குறிப்பது தானே. அப்படி நீங்க யோசிச்சு பார்த்து அது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? முன்னிலைனா என்னது, என் முன்னால இருக்கக்கூடிய அழப்பம். நீ, நீங்கள், நீர், நீ, நீர், நீவீர், நீங்கள்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அதை நம்ம எப்படி சொல்லணும், நீ வந்தாய், சரிதானே. நீங்கிறது பெயர் சொல், அப்போ முன்னிலை பெயர், அதை ஞாபகம் வச்சுக்கணும். பெயர் சொல்ல முன்னிலை பெயர், நீங்கள்ங்கிறது முன்னிலை பெயர், ஆனா நீங்கிறது ஒருமை, நீங்கள்ங்கிறது பன்மை, அதை ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? அப்போ அது பெயர் சொல்ல என்னது, முன்னிலை பெயர்ல நீங்கிறது ஒருமை, நீங்கள்ங்கிறது முன்னிலை பெயர்ல பன்மை. அதே போல முன்னிலையில எனது அடுத்தது வினைச்சொல், சரியா? அப்ப நீ வந்தாய், வந்தாய்ங்கிறது வந்து ஒருமை, வினைச்சொல்ல ஒருமை, முன்னிலை ஒருமை. புரியுதா? முன்னிலை வினைச்சொல்ல ஒருமை. நீ, நீங்கள் வந்தீர்கள், இல்லைன்னா நீங்கள் சென்றீர்கள் அப்படின்னு சொன்னா, சென்றீர்கள் வந்தீர்கள்ங்கிறது என்னது, வினைச்சொல் பன்மை, முன்னிலை பன்மை. இப்படியெல்லாம் நீங்கள் கரெக்டாக மைண்டுக்குள்ளார வச்சுருந்தா தான் எப்படி வேணாலும் அதில் கொஸ்டின் கேட்பாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள், நீவேரிக்கும் ஞாபகம் வச்சுருங்க. ஓகேவா? அடுத்தது லாஸ்ட் ஒன்று என்னது, படற்கை. ஓகேவா? அடுத்து என்னது, படற்கை. அப்போ படற்கைனா நான் சொல்லிட்டு தேர்ட் பர்சன், அவன், அப்போ அவன், அவள், அவர், அது, அவை, இதெல்லாம் பெயர் சொற்கள். படற்கை பெயர் சொற்கள், படற்கையில பெயர். அப்போ படற்கையில வினை, அப்போ அது அவன் எல்லாம் சொன்னா பாருங்க, அதுங்கிறது ஒருமை, படற்கையில ஒருமை. புரியுதா? அவன்கிறதும் படற்கையில ஒருமை, அவளுங்கிறதும் படற்கையில ஒருமை, அவர்கள்னு சொன்னா படற்கையில பன்மை, பெயர் சொல். அதை ஞாபகம் வச்சுக்கணும், பெயர் சொல். பெயர் சொல் வினைச்சொல்ங்கிறத வேறுபாடும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அவர்கள், அவர்கள்ங்கிறது பன்மை, ஆனா பெயர் சொல், படற்கை பெயர் சொல் பன்மை. அதே போல படற்கை வினைச்சொல் வந்து என்ன சொல்லுவோம், அவர்கள் வந்தார்கள், இப்போ பன்மை. வந்தார்கள்ங்கிறது என்னது, படற்கையில பன்மை. ஓகேவா? ஆனா வந்தார்கள் வந்து வினைச்சொல், அதே ஞாபகம் வச்சுக்கணும். வந்தான்னு சொன்னா என்னது, வந்தான்னா அவன் வந்தான் தானே, அப்போ அவன் வந்தான்னு சொல்லும்போது அவன்ங்கிறது பெயர் சொல், வந்தான்ங்கிறது என்னது ஒருமை, அவன். புரியுதா? அதை வினைச்சொல்ல ஒருமை, படற்கை அப்படி ஞாபகம் வச்சுருங்க. அவை அப்படின்னு சொன்னா என்னது, தேர்ட் பர்சன் தான், படற்கை. அவை வந்தன அப்படின்னு சொன்னா, வந்தனங்கிறது வினைச்சொல், ஆனா பன்மை, படற்கையில பன்மை, ஆனா வினை. அந்த ஒருமை பன்மை வேறுபாடு அப்படி பார்த்துடுங்க. அது வந்தது, வந்ததுங்கிறது வினைச்சொல், ஆனா ஒருமை, படற்கை வினைச்சொல்ல ஒருமை. இப்படிதான் இதை வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். நம்ம சொன்னதை வச்சு கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்து இதை வந்து நீங்க எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா?